ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மணத்தக்காளி ஃப்ரெஷ் காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுங்க. நம்ம சேர்த்ததெல்லாம் வதங்கிட்டுருக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூனு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா நம்மளோட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா கலராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ இந்த மணத்தக்காளி காய் குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. இது நம்ம குழம்புக்கு திக்னஸுக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சேர்த்தா நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் மசாலாலாம் ஒரு சேர இறங்குங்க. மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அப்போ அந்த மணத்தக்காளி காயை வதக்கிக்கலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், அதே பேனை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒரு பிஞ்ச் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிகப்பு மிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மணத்தக்காளி காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதை ரொம்ப நேரம் வதக்க முடியாதுங்க. ஏன்னா இது வத்தல் இல்லை, ஃப்ரெஷ் காய்ங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கினோம்னா அப்படியே அது உடஞ்சி குழஞ்சி போயிடுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. பாருங்கள், மணத்தக்காளி காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. ரொம்ப நேரம் வதக்க முடியாதுங்க. இதை இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த குழம்பை இதில் ஊற்றி கொதிக்க வச்சு இதை ரெடிங்க. இது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்தளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. மணத்தக்காளி காயோடு நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான சுவையான மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு கீரையில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சத்தும் நிறைஞ்சிருக்குங்க இந்த காயில். இந்த காய் கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காய் கிடைக்கும்போது நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ட்ரையாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட காய் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தலை சேர்த்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாங்க. சுவையான ரெசிபி மட்டும் இல்லைங்க, சத்தான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு இது சாப்பிட சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்ம உடம்புல எங்கே புண்ணு இருந்தாலும் அதை சரி பண்ணுற சக்தி இந்த மணத்தக்காளி கீரைக்கும் காய்க்கும் இருக்குங்க. கீரையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே சத்து தாங்க காயிலையும் இருக்குது. அதனால் இதை நீங்கள் தவறாமல் சாப்பிடுங்க. அப்போ தான் இதோட சத்து நம்ம முழுமையாக பெற முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.